வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். டெக்னோல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. டெக்னோ ஸ்பார்க் கோ 2020. இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுல வந்து 5000 mAh பேட்டரி இருக்கு. டிஸ்ப்ளே வந்து ஒரு 6.52 இன்ச் பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல 13 மெகா பிக்சல் கேமரா, முன்னாடி வந்து 8 மெகா பிக்சல் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபேஸ் அன்லாக், ஆண்ட்ராய்டு கோ ஓஎஸ், இவ்வளவு ஃபீச்சரும் கொண்ட இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பாத்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதில நம்ம இன்னைக்கு பார்ப்போம். Alright, so Tecno Spark Go 2020 மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ல அவைலபிளா இருக்கும். நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ஃபுல் பாக்ஸா இருக்கு. இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் முன்னாடி இந்த பிராண்டிங் போட்டிருக்காங்க. பின்புறத்துல இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் என்டர் பண்ணிருக்காங்க. ஆனா சைடுல ஒரு விஷயம் என் கவனத்தை கவர்ந்தது என்ன அப்படின்னா, ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராமிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல மொபைல் ஃபோன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா இது உதவியா இருக்கும். மொபைல் ஃபோன் ஆக்சிடென்டலா கீழே விழுந்து டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃப்ரீயா பண்ணி தராங்க அப்படிங்கிறது, ஒரு தடவை ஃப்ரீயா பண்ணி தராங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பாக்ஸ் திறந்தோம் அப்படின்னா பாக்ஸுக்குள்ள இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ மொபைல் இருக்கு. இதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்திருக்காங்க, ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு. இந்த வாரண்டி கார்டுலயும் பார்த்தோம் அப்படின்னா 12 months யூசுவலா எல்லா மொபைல் ஃபோனும் கொடுப்பாங்க. 12 months plus 1 month எக்ஸ்ட்ராவா வாரண்டியும் கொடுக்குறாங்க. சரி, பாக்ஸ் தனியா வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா 3 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்தது ப்ளூ கலர், கிரீன் கலருக்கு பேர் வந்து ஐஸ் ஜெரைட் அப்படிங்கிறாங்க, ஒயிட்டுக்கு வந்து மிஸ்ட்ரி ஒயிட், நம்ம கிட்ட இருக்கிற இந்த ப்ளூ வந்து அக்வா ப்ளூ. முழுக்க பிளாஸ்டிக்கான பண்ண இந்த மொபைல் ஃபோனுடைய பேக்கை ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் டூயல் VoLTயும் சப்போர்ட் பண்ணுது. மொபைலுடைய கீழ்ப்புறத்துல மைக்ரோ USB போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. சிங்கிள் மைக் கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா, மெயின் கேமரா இருக்கு. அதுக்கு துணையா ஒரு AI கேமரா அப்படிங்கறாங்க. அதை பத்தி அப்புறம் விரிவா பேசுவோம். ஃபிளாஷ் பார்த்தோம் அப்படின்னா டூயல் LED ஃபிளாஷும் பின்னாடி கொடுத்துட்டாங்க. பின்னாடி மட்டும் கிடையாது, முன்னாடியும் ஃபிளாஷ் இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த கேமராக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த சின்ன பெசல்ஸ்க்குள்ள ஹேர்லைன் ஃபிளாஷும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிளாஷ் தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லைட் எல்இடியா கூட ஒர்க் ஆகுது. மற்றபடி இந்த மொபைலுடைய பின்புறத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில நிறைய மொபைல் போன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கொடுக்கிறது கிடையாது. இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. அன்லாக் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு நீங்க கால் அட்டெண்ட் பண்ணலாம், காலை ரெக்கார்ட் பண்ணலாம், போட்டோ எடுக்கலாம், இந்த மாதிரி பல வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். ஃபேஸ் அன்லாக் கூட உங்களுக்கு லோ லைட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன் ஃபிளாஷ் வந்து லைட் ஆகி உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக்கும் சரி, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சரி, ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. மொபைல் பின்புறத்துல நல்ல ஃபிளாட்டா இருக்கு, கீழே வச்சாலும் வாப்லிங் அவ்வளவா கிடையாது. ஆனா எட்ஜ்லாம் நல்லா கர்வ்டா ஸ்மூத்தா இருக்கிறதுனால கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த கிரேடியன்ட் ஃபினிஷிங், கலர் ஃபினிஷிங்கும் பார்க்கிறதுக்கு லுக்காவே இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு டிசைன் மற்றும் ஸ்டடியான கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 2020 மொபைலோட டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படின்னா 6.5 இன்ச் பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு HD+ டிஸ்ப்ளே தான். பட் இருந்தாலும் டைரக்டான சூரிய வெளிச்சமா இருக்கட்டும், இன்டோர் கண்டிஷனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இந்த டிஸ்ப்ளே எனக்கு பார்க்கிறதுக்கு கிளியரா தான் இருக்கு. நான் சொல்ற எல்லா விஷயங்களுமே இந்த மொபைல் ஃபோனுடைய பிரைஸ் ரேஞ்சை வச்சு நான் சொல்றேன். சோ இந்த பிரைஸ் ரேஞ்சில மித்த மொபைல் ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இதோட டிஸ்ப்ளே நல்லாவே இருக்கு. 20:9 ஒரு டாலான ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்திருக்கிறதுனால மொபைல் ஃபோன் நீங்க கையில பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. கண்டென்ட் நீங்க பார்க்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரைட், கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. இதில் வந்து 2 கேமரா இருக்குன்னு சொன்னேன். ஒரு 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூட AI கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா லைட் இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சீன் ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு 18 வகையான சீன் ரெகக்னேஷன் இருக்கு. ஸோ அந்த சீன் ரெகக்னேஷன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரதுக்காக இந்த சென்சர் கொடுத்துருக்காங்களாம். இந்த என்ட்ரி லெவல் பிரைஸ் செக்மெண்ட்ல உங்களுடைய ஆக்சுவலா மெயின் கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா 13 மெகா பிக்சல் கேமரா தான். இந்த கேமரால PDAF ஆட்டோ ஃபோகசிங் கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் நீங்க எடுக்கிறப்போ AI மோட்ல எனேபிள் பண்ணி எடுக்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான சீனை டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல ப்ராசஸிங் பண்ற மாதிரி டெக்னாலஜி இதுல கொடுத்திருக்காங்க. வீடியோ மோட்ல 1080p வீடியோஸ் வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் பியூட்டி மோட் இருக்கு, அப்புறம் போகே மோட் கொடுத்திருக்காங்க, போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்காக போகே மோட் கொடுத்திருக்காங்க, பேனோராமா ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரண்ட் கேமராக்கு பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம், போர்ட்ரேட் மோட், பியூட்டி மோட், அப்புறம் வைட் ஆங்கிள் செல்ஃபி இதெல்லாம் கொடுத்தத தவிர அந்த ஃப்ரண்ட் கேமராக்கு ஒரு சின்ன LED ஃபிளாஷும் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிளாஷோட இன்டென்சிட்டியை, பவரை நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மேலேயும் கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அதையே நீங்க மாத்திக்கலாம்.
இந்த கேமரா வச்சு எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னைய பொறுத்த மட்டும் இந்த பிரைஸ் ரேஞ்சில ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஆல்ரைட், சோ என்ட்ரி லெவல் மொபைல் போன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் எல்லா நேரமும் கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டே இருக்க போறது கிடையாது. மொபைல் போனை நம்ம யூஸ் பண்றப்போ ரொம்ப அவசியமான முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது சாஃப்ட்வேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். டெக்னோல வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஸ்மார்ட்டா ஒரு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மொபைல்ல ரெகுலரா Android 10 கொடுத்திருக்காங்க. ஆனா ரெகுலர் Android 10 வெர்ஷன் இல்லாம Android 10 Go வெர்ஷன் இதுல கொடுத்திருக்காங்க. Android 10 Go வெர்ஷன்ல Androidக்கான எல்லா அம்சங்களும் இருக்கும். ஆனா கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் போன்லயும் எந்த விதமான லாகும் இல்லாம ரன் ஆகுற மாதிரி அந்த OSல ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஆஃப் கோர்ஸ் அதுக்கு மேல iOS ஸ்கின் போட்டிருக்காங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அப்ளிகேஷன்ஸை நீங்க டிசேபிள் கூட பண்ணி விட்டுறலாம். பட் இந்த iOS மற்றும் Android 10 Go காம்பினேஷன்ல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. பைக் ஓட்டிட்டு இருக்கிறப்போ எனேபிள் பண்றதுக்காக பைக் மோட் கொடுத்திருக்காங்க. சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர். இதன் மூலமா வாட்ஸ்அப்புக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப்ல நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி எமோஜி ஐக்கன்ஸ் இதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன மெசேஜ் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இந்த மாதிரி பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாத்துக்கலாம். மொபைல்ல நீங்க வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மட்டும் தான் டேட்டா செலவாகணும், மித்த எந்த விஷயத்துக்கும் டேட்டா செலவாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் மோட நீங்க எனேபிள் பண்ணி விட்டுறலாம். இல்ல டேட்டாவே மொத்தமா கம்மியா செலவாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்க எந்த அப்ளிகேஷன் டேட்டா செலவாகாம நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டேட்டா ரன் ஆகிறதுக்கு டேட்டா சேவர் மோட் இதுல இருக்கு. ஒரு மொபைல்ல வச்சு 2 பேர் ப்ளூடூத் டிவைஸை கனெக்ட் பண்ணி கேட்கறதுக்காக ப்ளூடூத் ஆடியோ ஷேருக்கான ஃபீச்சர் இதுல இருக்கு. டார்க் மோட் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஃபிளாஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 ஃபிளாஷும் ஒரே நேரத்துல நீங்க டார்ச் லைட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பட்ஜெட்ல இவ்வளவு ஒரு ஃபீச்சர் பேக்ட் மொபைல் போனை கொடுத்திருக்கிறது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். பட் இவ்வளவு அம்சங்களும் கொடுத்திருக்காங்கல்ல, இது வந்து லாக் ஃப்ரீயா ரன் ஆகணும். சோ இதுக்காக அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான் MediaTekனுடைய Helio A20 ப்ராசஸர் இதுல கொடுத்திருக்காங்க. 2 GB RAM 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. சோ Android Go கொடுத்ததனாலேயே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கூட இந்த மொபைல் போனை எந்த விதமான லாகும் இல்லாம ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஃப் கோர்ஸ் இந்த மொபைல் போன்ல நீங்க ஹெவியான கேம்ஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணுவேன், அப்புறம் எக்கச்சக்கமான அப்ளிகேஷனை போட்டு டம்ப் பண்ணி இது வந்து லாக் இல்லாம ரன் ஆகணும் அப்படி நீங்க எதிர்பார்க்காதீங்க. நார்மல் ஒரு என்ட்ரி லெவல் பேசிக் யூசருடைய தேவைக்காக பண்ண ஒரு மொபைல் போன். அந்த யூசருக்குமே பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. நார்மல் யூசேஜ்ல 2 நாளைக்கு மேலேயே வரும். ஏன்னா HD+ டிஸ்ப்ளே தான், ஒரு லோ பவர் ப்ராசஸரும் கூட. இவ்வளவு அம்சங்களும் கொண்ட இந்த மொபைலுடைய விலை 6499 ரூபாய். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல பல பேருக்கு வீட்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ஒரு பேசிக் மொபைல் போன் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் மொபைல் போன் நம்ம வாங்குறோம், ஒரு ஃபீச்சர் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு நம்ம தாவுறோம் அப்படின்னா ஒரு ஹை எண்ட் மொபைல் போன் வாங்காம ஒரு மொபைல் போன் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைல் போன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பிட்ட பட்ஜெட் 6500 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் போன் வேணும், இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டவுட்ல இருந்தாங்கன்னா தாராளமா இந்த டெக்னோனுடைய Spark Go 2020 நீங்க வாங்கலாம். Flipkartல அவைலபிளா இருக்கு. இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்டோம்னே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.